அவங்க ஒரு அவங்க மேல ஒரு தனி மரியாதை அப்படின்னுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பெஞ்சிலேருந்து அங்க போய் அவனுக்கு செகண்ட் அப்படி முடிவு பண்ணிட்டா ஒரு நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு கூட ஜாலியா ஒன்னா ரொம்ப ரொம்ப இவங்கெல்லாம் விட என் ஹோல் கிளாஸ்ல அவங்க மேல ஒரு நல்ல தனிப்பட்ட மரியாதை, எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன், எதா இருந்தாலும் சொல்லிடுவேன். அது பாண்டிங்கே நல்லா இருந்தது அவங்க கூட. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற விதத்துல லைட்டா என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சிலது வேணா பண்ணியிருந்தேன். நான் எல்லாத்தையும் பண்ண மாட்டேன், ஏன்னா முக்கால்வாசி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் பண்ணல எதுவும் இல்லை. நான் ஸ்டார்டிங்கில் முக்கால்வாசி கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசுவேன்னான்னு கேட்டிங்கன்னா பேசுவேன், அடிச்சுடுவேன், திட்டுவேன், இதே மாதிரி தான் பேசியிருக்கேன். காரணம் நான் இங்கே விட அவுட்டரில் எப்படி பேசணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்தது தார்மின்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையாக அதுதான் எனக்கு லைட்டாக கற்றுச்சு. அது காரணம் ரொம்ப அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சு ரொம்ப இதாக ப்ராக்டிக்கலாக இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லணும்னா எதுக்கு இருக்காங்க உட்காந்துட்டு இருப்பேன், ரெண்டு சண்டை போட்டுருக்கு. யார் அது பின்னாடி பார்த்தா நாங்கள் உட்காந்து 12th சண்டை போட்டுட்டு இருப்போம், அதே மாதிரி உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உங்களை பார்க்குறப்ப எனக்கு அந்த 12th நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் இந்தாண்ட சொல்லணும்னா ஸ்டார்டிங் உடம்பு சரியில்லைன்னு வந்திருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக அவங்ககிட்ட பேசலான்னு போயிருக்கணும், அவங்க உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் இந்த கிளாஸில் தான் முக்கால்வாசி எல்லாருமே அட்டாச் ஆகி இல்லை. எனக்கு மகாலட்சுமி அங்கே இருந்தாலும் அவங்க பேசுகிற விதங்கள் அந்த இது எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஏன் பிடிக்கலாம் எனக்கு தெரியாது. வித்யாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வித்யா மதிச்சு ஒருத்த சொல்லிட்டு இருக்கேன். வித்யா பற்றி சொல்லணும்னா எனக்கு என்னன்னா படிக்கிறப்ப பாடம் ஒரு நல்ல அபிப்பிராயம். ஏன்னா அவங்க படிக்கிறப்ப பார்க்க போறதுன்றது ஒரு சின்ன விஷயமா இருக்கு. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு விதமான எமோஷன் அது வந்து யூஜியில் போயிட்டு மறுபடியும் முடிக்கிறதுக்கும் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு இதாச்சு. ஆனால் அவங்க பண்ண விதங்கள் சொல்லணும்னா அவங்க அந்த இதில் ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கேன். அவங்கள பற்றி சொல்லணும் எனக்கு அது வந்து அவனை பற்றி சொல்ல இப்படிதான் அப்படிதான் சொல்ல எனக்கு விருப்பம். அவனுக்கு என்னை பற்றி அவனுக்கு அந்த